சிம்ம ராசி அன்பர்களே, மே 2026 எப்படி இருக்க போகுது? முதலில் தொழில், வேலை, வியாபாரம் எப்படி இருக்குது இந்த மாதம், மே மாதம் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார். 10ஆம் அதிபதி வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம். அப்போ வேலை, தொழில், வியாபாரம் போயிட்டு இருக்கும், நல்லதாக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த சுக்கிர பகவான் 10ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 11ஆம் இடத்துல போய் அமரப்போகிறார். எப்போ அப்படின்னா இந்த மே மாதம் 14ஆம் தேதி. அப்போ குரு சுக்கிரன் இணைவு பெறுகிறது. அப்போ குரு சுக்கிரன் இணைந்து பெறும்போது பொருளாதார மேன்மையை நிச்சயமாக கொடுக்கும். அப்போ 10க்குரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான அந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ நீங்க வேலை, தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் லாபத்தை நோக்கிய உங்களுடைய செயல்பாடு இருக்கும். அதிலும் வெற்றிகரமாக இருக்கும். லாபம் கண்டிப்பாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதே போல உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக அமைய போகிறார். எப்போ அப்படின்னா இந்த மே மாதம் 15. இப்போ உங்க ராசிநாதன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மே 14 வரை உச்சபலத்தோட வலிமையாக இருக்கிறார். அப்போ எப்படி இருக்க போகுது? சிம்மத்துக்கு நினைச்சது செய்யலாம். என்ன ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சனி செவ்வாய் 2 கிரகங்கள், பாவ கிரகங்கள் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்க்குது, வாக்குஸ்தானத்தை பார்க்குது. டக்குன்னு கோபம் வரும், ஆக்ரோஷம் வரும். அதாவது உங்களை சீண்டுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று தொழில், வேலை, வியாபாரம் எங்கே இருந்தாலும் முதலில் கோபம், ஆக்ரோஷத்தை கைவிட வேண்டும். உங்களை டெம்ட் ஏற்றுவாங்க அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை. கோபப்படுத்தி, ஆக்ரோஷப்படுத்தி தொழிலில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் செய்யக்கூடிய அமைப்புகள் டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுத்துருவீங்க, இது அல்லது அதுன்னு. அப்போ அது மட்டும் கூடாது. அதே சமயத்தில் வேலையிலையும் பாருங்கள், ஏதாவது உங்களை கோபப்படுத்தி டென்ஷன் படுத்தினா வேலையை டக்குன்னு விட்டுட்டு வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும். அதை மட்டும் கண்டிப்பாக கூடவே கூடாது சிம்மராசி என்பர்கள். ஏன்னா இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இப்போது அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. அஷ்டம சனி நடக்கும்போது கண்டிப்பாக உங்கள் மனசு, எண்ணம், செயல், சிந்தனைகளில் ஏதாவது ஒரு வகையில் தடுமாற்றத்தையும், எதையாவது நினைத்து கொண்டு ஒரு வருத்தத்தையும், அது நடக்கலை, இது நடக்கலை, பணம் போய் அங்கே நின்றுச்சு, தொழில் சரியாக நடக்கலை, எதையாவது ஒன்று நினைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக அது கொடுக்கும். பட் அதுக்குள்ளே போக வேண்டாம். நெகட்டிவ் என்று உங்கள் மனசு எது படுகிறதோ அதுக்குள்ளே போகாதீங்கன்னு தான் சொல்கிறேன். மற்றபடி இந்த மே மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியில், வேலை ரீதியில், உத்தியோக ரீதியில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகிறது. ஏன்னா 9, 10, 11 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான், பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மே மாதம் 11ஆம் தேதி ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். ஏன்னா இந்த சிம்மத்துக்கு ராஜயோகாதிபதியான செவ்வாய் பகவான் பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமைவதும், உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு திக்பலத்தோட வலிமையாக இருப்பதும், 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. நல்ல செய்திகள் எந்த அளவுக்கு ஒரு வலி கொடுக்குது, ஒரு வேதனை கொடுக்குதுன்னாலும் பொருளாதார ரீதியில் உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரே விஷயம் என்னன்னா, சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக கூடாது, விட்டு கொடுத்து போகணும். கண்டிப்பாக குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் என்னதான் நல்லது செஞ்சாலும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு, சின்ன சண்டை வராமல் உங்கள் மனசில் சின்ன ஒரு காயப்படுத்தாமல் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக அது நடந்திருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. எதையாவது நினச்சி குடும்பத்தில், வாக்கு விஷயத்தில், பண விஷயத்தில் ஏதாவது ஒரு இக்கணம் வைக்காமல் கண்டிப்பாக சிம்மத்துக்கு இருக்காது. அது அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி விட்டு கொடுக்கணும். 3ஆம் நபர்கள் விஷயத்தில் கவனமாக செயல்படணும்.
மூன்றாம் நபர்களை உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ள வராமல் பார்த்து கொள்வது சிம்மத்துக்கு நல்லது. அதாவது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ, மூன்றாம் நபர்கள் யாராவது உள்ளே வந்து ஏதாவது ஒரு கிளப்பி விட்டு போயிடுவாங்க. ஸோ இதில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோட நம்பணும். கணவன் ஆக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவன் நம்பணும். சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்தாலும் பேசி தீர்த்து கொள்வது நல்லது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசி என்பர்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி சனிங்கிறது உங்களுக்கு ஆகாதவன். சிம்மத்துக்கு சனி ஆகாதவன். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு நேர குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், வாக்குஸ்தானத்தை பார்க்குது, பணஸ்தானத்தை பார்க்குது, நேர 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தொழிலில், வேலையில், உத்தியோகத்தில் ஒரு கசப்புணர்வை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாதுங்கிறது தான் இவ்வளவு நேரம் சொல்கிறேன். இடம் நிலம் சார்ந்த விஷயம் எப்படி சார் இருக்கும்? 4ஆம் இடத்தை பார்க்கணும். 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார். சுக்கிர பகவானும் வலிமையாக இருக்குது. அப்போ இடத்தை வாங்கலாம், நிலத்தை வாங்கலாம், வண்டி வாகனத்தை வாங்கலாமா? தாராளமாக வாங்கி கொள்ளலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். குரு பகவான் 11ல் இருக்கார், நேரம் 5ஆம் இடத்தை பார்க்குறார். குலதெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் பரிபூர்ணமாக இருக்கிறது. குலதெய்வத்தை சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் இந்த சிம்மத்துக்கு பெரிய பாதிப்புங்கிறது இல்லை. மாதம் பௌர்ணமி அல்லது அமாவாசை இந்த 2ல் ஏதாவது ஒரு நாள் உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த தன்மையை நீங்கள் வளர்த்தி கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த அஷ்டம சனி ஒன்றுமே உங்களை பண்ணாது. மன ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகள், உங்கள் மன கஷ்டங்கள் அத்தனையும் போக்கிவிடும். இதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ சிம்மராசி என்பவர்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த இடத்துல சொல்கிறேன். சுப காரியங்கள் சில தடைகள் இருக்குது சார். கண்டிப்பாக சில தடைகள், தாமதங்கள் இருக்கும். அஷ்டம சனி காலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு நடக்கும். ஆனால் தடைகள் தாமதம் தான் இருக்குமே ஒழிய திருமணம் நடக்காது அப்படிங்கிற அமைப்புங்கிறது எல்லாம் இல்லை. திருமணம் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறார், 5ஆம் இடத்தை பார்க்குறார், உங்கள் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குது. அப்போது இந்த மாதம் யோகாதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்தில் வந்து இருக்கக்கூடிய இந்த மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண விஷயங்கள், சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். 6க்குரியவன் 8ல் போய் இருக்கிறதுனால ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுத்துக்கொள்ளணும். சிம்ம ராசி என்பவர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். கடன் எங்கே கேட்டாலும் கடன் கொடுக்குறாங்கிறதுக்காக கடனை வளர்த்திடக்கூடாது. கடன் வளர்க்கக்கூடிய தன்மை கொடுக்கறதுனால ஹெல்த் விஷயத்திலும் கடன் விஷயத்திலும் எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 6ஆம் அதிபதி 8ல் உட்கார்ந்துருக்கார். தனக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. அப்போ ஈஸியாக கடனை உருவாக்கிறோம், ஈஸியாக வம்பு வழக்கை கொடுத்து விடும், ஈஸியாக அதாவது ஹெல்த் விஷயத்திலும் அக்கறை எடுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சார், வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய தன்மை இருக்கா? கண்டிப்பாக உண்டு. இந்த மே மாத இறுதியிலிருந்து நீங்கள் ஆசைப்பட்ட வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய யோகங்கள் மிகுதியாக தென்படுகிறது. மே மாதம் இறுதியில், அதுவும் குறிப்பாக குரு பெயர்ச்சி அடைந்த பிறகு உங்களுக்கு அந்த வெளிமாநில வெளிநாட்டு தடை நிவர்த்தியாகிறது. அப்போ வெளிமாநில ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை, ஸோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிகள் கண்டிப்பாக தேடி வரும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு. ஆக மொத்தம் இந்த மே மாதம் 9, 10, 11 வலிமையாக இருக்கிறதுனால பொருளாதார விஷயங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது.
வேலை உத்தியோகம் நல்லா இருக்க போகுது, நீங்கள் கோபப்பட்டு கெடுத்துக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. கடன் விஷயத்துக்குள்ளே அதிகமாக கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்குள்ளே போகக்கூடாது. வாக்கு சரியான முறையில் பிரயோகிக்கணும். இதை மட்டும் வைத்து கொண்டாலே போதும், இனிமையாக கிடக்கும். நல்ல செய்திகள், ஏன்னா பாக்யாதிபதி ஆட்சி பலம் அடைய போகிறார் அல்லவா, சுக்கிரனும் குரு இணைய போகிறது அல்லவா, அப்போது நிச்சயமாக நல்ல செய்திகளை, நல்ல குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய, நல்ல ஒரு இன்ப அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சிம்மத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது.